ஏமாத்தினா நீ புரிஞ்சுக்கணும், நம்ம தான்டா தலைக்கல். ஏன்டா பைபிள் சொல்லுது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. எபிரேய எழுத்து ரிவர்ஸ்ல தான் வாசிக்கிறாங்க. எப்படி? நீங்களும் இப்படி தானே வாசிக்கிறீங்க? ஜாப்பனீஸ்ல இப்படி வாசிக்கிறாங்க, கழுத்து சொல்லு. ஹீப்ரு இப்படி வாசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளாம் தொடங்கி தான் முடிப்போம். தேவன் முடிகிறதுலேருந்து தொடங்குவார். புரியுதா உங்களுக்கு? முடிகிறதுன்னு தொடங்குவார். கதையை ரிவர்ஸில் எழுதுவார். யோசேப்பை நீங்கள் இங்கே தானே பார்க்குறீங்க, எங்க அப்பா வீட்டில்? இல்லை. யோசேப்பை எடுத்தோன்னு முதல் சீன் எங்கே பார்க்குறாரு? சிங்காசனத்தில் பார்க்குறாரு. ஆனால் அவன் எங்கே பறக்கிறான்? எகிப்தில் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் கதைப்படி கதாநாயகன் எங்கே தான் இருக்கணும்? ஒரு கதாநாயகனாலே அவன் யூதனாக தான் இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிறவனை இங்கே எப்படி கொண்டு வர்றது? அப்படியே கதையை ரிவர்ஸில் எழுதுறாரு. அப்போ அவன் அது கீழே இருக்கணும். இங்கேருந்து ஒரு சிறைச்சாலைக்கு வரணும். என்ன செய்யணும்? யாராச்சும் ஒரு ஆள் அவனை மாட்டி விடணும், இல்லாத போல் சொல்லணும். ரைட்டு. அப்போ இல்லாத போல் சொன்னால் சிறைச்சாலைக்கு வந்துடுவான். அப்போ இல்லாத போல் சொல்லணும்னா அவனுக்கு ஒரு ஆள் தேவை. என்ன செய்யணும்? அங்கே பெரிய ஆளாக இருந்தால் இவனை மாட்ட முடியாது, சின்ன ஆளாக இருந்தால் மாட்ட முடியாது. அப்போ அவனை அடிமையாக வை. அப்போ அடிமையாக வைக்கணும்னா அண்ணன் தம்பி விற்கணும். அண்ணன் தம்பி விற்கணும். அப்போ அண்ணன் தம்பி விற்கணும். அண்ணன் தம்பிக்குள்ளே பஞ்சாயத்து வரணும். பஞ்சாயத்து வரணும். ஒரு கனவை கொடுக்கணும். கனவை கொடுக்கணும்னா அவனுக்கு கனவை அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவனை என்ன செய்யணும்? நேசிக்கணும், அவனுக்கு பிறக்கணும். அப்படி ரிவர்ஸ் அந்த கதையை முடிப்பார். இவன் விற்கிறான். ஐயோன்னு பார்த்தேன். கதை அங்கே இருக்குடா. அப்படியே உங்கள் கதையெல்லாம் எழுதிட்டார் சார். பக்கத்தை கைப்பிடிச்சு உங்கள் கதை எழுதிட்டாரு. என்ன கதை எழுதியிருக்காரு? உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். சார் என்ன கரெக்ட் சார் கொடுத்துருக்கீங்க எனக்கு? அவைகள் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகள் அல்ல. சார் எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்கிறீங்க? வெயிட்டான கேரக்டராக கொடுத்துருக்கிறேன். இல்லை எல்லாம் ஒதுக்குறாங்க, எல்லாம் ஆகாதுன்னு தள்ளுறாங்க. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லப்பவே நீ கண்டுபிடிக்கணும். நீ தாண்டா தலைக்கல். நீங்கள் அப்போவே கண்டுபிடிச்சிடணும். உங்கள் வீட்டில் உங்களை தனியாக ஒதுக்குறாங்க, உங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க, உங்களுக்கு 10 காசு கூட மதிக்கணும். அப்பயே புரிஞ்சுக்கணும், நீங்கள் நம்ம தாண்டா தலைக்கல். ஏமாத்தினா நீ புரிஞ்சுக்கணும், நம்ம தாண்டா தலைக்கல். ஏன்டா பைபிள் சொல்லுது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீட்டுக்கு ஒரு ப்ராஃபட் வந்திருக்கிறார். 50 பேரும் பிரியாணி அடித்து கறி அடித்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாமுவேலும் சாப்பிட்றாரு. 5 பேர் அண்ணன் தம்பி. ராஜாவா உங்கள் வீட்டில் ஒரு ஆளை ராஜாவாக தெரிஞ்சிருக்காருன்னா 50 பேர் அண்ணன் தம்பிலாம் கும்முன்னு 6 அடி 7 அடிக்கு அப்படியே பாடி பில்டர்லாம் நிற்கிறாங்க. அந்த ஈசா என்ன செய்கிறான்? மூத்தகுமாரன் அனுப்புகிறான். இவன் அனுப்பு, போடா உன் ஆசிரியப்படுறான், வந்துடுவாடா பெரிய ஆளா வந்துடுவாடா. அப்படியே வந்தோன்னு நிற்கிறான். உடனே சாமுவேலை மறந்துட்டான். இவன் தான்டா. அவன் எந்திரிச்சான். கூல் டவுன்றார் கர்த்தர். கூல் டவுன் பிரதர், கூல் டவுன். எல்லாரும் வந்துட்டாங்க, யாருமே இல்லை. இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஒருத்தர் திரும்ப விடுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தப்பா தீர்க்கதரிசி சொல்லிட்டோம். அவனுக்கான கர்த்தர் சொன்னார், இல்லை இந்த வீட்டில் ஒன்று இருக்குது, ஒருத்தன் இருக்கிறானே அப்படின்னு எனக்கு திரும்ப கேட்குறாரு. இவ்வளவுதானா? வேற யாராச்சும் இருக்கிறாங்களா? அவங்க அப்பா யோசிக்கிறார். கடைசியாக ஒருத்தர் இருக்கிறாயா சார்? அவனை கூப்பிடவே இல்லையா? அவனை நாங்கள் கணக்கிலே சேர்த்துக்க மாட்டோம். அவனை கூப்பிடுங்க சார். அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க. என்ன வீட்டில் இவ்வளோ பெரிய பந்தோபஸ்து பெரிய நடந்துக்கிட்டு இருக்கு, நீ அவனை கண்டுக்க. சாரி, அவனுக்கு ஒரு ஃபோனை போடியா. அவன் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அங்கே உட்காந்து அப்படியே ஜி மேஜர் கொடுப்பா. அப்படியே ஜி மேஜர் கொடு, கிட்டார் கையுமா அப்படியே. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கென்றும் மூத்த பையனை கொண்டு போய் இந்த ஈசா எங்க தெரியுமா சேர்த்தாரு? மிலிட்டரியில சேர்த்தாரு. படுறா மகனே, படுறா, நல்ல டிகிரியை படுறா. மிலிட்டரியில சேர்த்துட்டாரு. கடைசி நீ போய் ஆடமே, என் மேய்ப்பரே நல்ல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, வசனம் நிறைவேறணும். என்ன நேரம்? கூட்டுவாங்க அவனை அப்படின்றாங்க. உன்னை அனுப்ப கூப்பிடுறாங்கப்பா. 3 மணிக்கு பிரியாணி கிண்டிருக்கீன்னு சொல்றீங்க. ஆமா, மிஞ்சின பிறகு தானே ஃபோன் பண்ணுவோம் உனக்கு. வா கிளம்பி வரான். வந்த உடனே பேக்ரவுண்ட் கொடுப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கு
அப்படியே பார்க்கிறான் சாமுவேல், இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம். அவன் மிலிட்டரியில தளபதி, இவர் ராஜா. தேவன் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க கதையை ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டார். அவர் அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது. இன்றைக்கு எதிர்மறையாய் நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், என் கதை சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை கொண்டது. என் வாழ்க்கையின் முடிவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் ஒரு நாளும் மாறாது. இனிமேல எழுதுறாரு கதையை, ஏற்கனவே எழுதிட்டார்.